to Kundhavi Cooks. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா chicken biryani பார்க்க போறோம். chicken biryaniக்கு தேவையான பொருட்கள் chicken 1/2 கிலோ வாங்கி மஞ்சள் தூள் போட்டு நல்லா சுத்தமா கழுவி எடுத்து வச்சிருக்கேன். சிக்கனுக்கு 2.5 கப் அரிசி எடுத்துர்க்கேன். இப்போ நான் எடுத்த 2.5 கப்புக்கு அளவுகள் சொல்றேன். எங்களுக்கு காரம் கம்மியா வேணும்ங்கறதுக்காக 2 பச்சை மிளகாய் போட்டுருக்கேன். 75 கிராம் பூண்டு, 60 கிராம் இஞ்சி, 10 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், கிராம்பு 10, பட்டை ஒரு 1.5 இன்ச், 1/4 டீஸ்பூன் கேசரி பவுடர், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கசகசா முக்கால் டீஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன், 1/2 கப் தயிர். புளிப்பாக இருந்தால் கம்மியாக ஊற்றுங்க. தக்காளி 200 கிராம் அல்லது 1/4 கிலோ. எடுத்து வச்சுருக்க எல்லா மசாலாவையும் அரைச்சிட்டு வந்து எப்படி தாளிக்கிறதுன்னு காமிக்கிறேன். பாருங்கம்மா, எல்லா மசாலும் அரைச்சிட்டேன். விருப்பப்பட்டவங்க இவ்வளோண்டு புதினா இலை, இவ்வளோண்டு கொத்தமல்லி இலை ரெண்டுமே போட்டு நீங்கள் அரைக்கலாம். நான் வந்து அதில் தாளிக்க போட போகிறேன், அவ்வளோதான். தாளிக்கு தேவையான பொருட்கள் 3 குதிரைமுக்கு, ஒரு அன்னாசி நட்சத்திர சோம்பு இல்லை அன்னாசி பூன்னு சொல்லுவாங்க, பேலீஃப் 2, ஒரு 200 கிராம் இல்லைன்னா 1/4 கிலோ வெங்காயம் நல்ல நீளமாக இப்படி சன்னமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு ஜாதி பத்திரி. அதாவது நீங்கள் இந்த மசாலா தாளிக்கிறதெல்லாம் உங்களுடைய குடும்பத்திற்கேற்ப நீங்கள் போட்டுக்கணும். காரம் இதெல்லாம் உங்களுடைய குடும்பத்திற்கேற்ப நீங்கள் மாற்றிக்கணும். 50 ml ஊற்றியிருக்கேன். காஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா ஜாதி பத்திரி, குதிரைமுக்கு, அன்னாசிப்பூ, அடுத்தது வந்து பேலீஃபு, வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கிறேன். வதக்கிட்டு காமிக்கிறேன். கொஞ்சம் வதங்குறதுக்கு உப்பு போடுறேன். இது வந்து வதங்கிருச்சு. கொஞ்சம் எண்ணெய் பத்தலைன்னு இன்னும் கொஞ்சம் ஒரு 25 ml ஊற்றிருக்கேன். 75 ml ஊற்றிருக்கேன் எண்ணெய். இப்போ என்ன பண்ண போகிறேன், ஏன் கோழி போடுறேன் அப்படின்னா, கோழி வந்து தக்காளியோடு சேரும் பொழுது விரைச்சிக்கும். அதனால முதல் வந்து கோழி போட்டு ஓரளவுக்கு வெள்ளையை வதக்கிடணும். எப்படி வெள்ளையாக இருக்குது பாருங்கள், வதங்க வெள்ளையாயிடும். இப்போ அது கூடவே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2.5 கப் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி பக்கத்து அடுப்பில் போட்டு கொதிச்சிட்ருக்கு. அதை நீங்கள் சைமல்டேனியஸாக பண்ணிக்கணும். இப்போ என்ன பண்ண போகிறேன், தயிர் ஊற்ற போகிறேன். தயிர் ஊற்றினா சீக்கிரம் சாஃப்டாக வெந்துடும். இதை நல்லா தயிரோடு நல்லா மர்ஜ் ஆகி வெந்திருக்கு. அரைச்ச மசாலா போடுறேன். அது மசாலா போட்டு வதங்கிட்டு இருக்கு. அதனால நான் வந்து கொஞ்ச நேரம் சும்மா மூடி வச்சிருக்கேன். கல் போது இங்கே பாருங்க, இப்படி கையில் இப்படி பிடிக்கணும். போட்டு நிறைய எடுக்கக்கூடாது, ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. போடுங்க. பாருங்கப்பா, எண்ணெய் பாருங்க, எண்ணெய் பிரிஞ்சு வருதா, தெரியுதா பாருங்க. ஒரு கைப்பிடி அளவு புதினா கட் பண்ணி வச்சிருக்கிறேன், கொத்தமல்லி தழை எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ தண்ணி எடுத்து ஊற்றிடுறேன். 10 நிமிஷம் சீரக அரிசி வந்து ஊற வச்சுருந்தோம். அந்த ஊற வச்ச அரிசியை எடுத்து 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வடிகட்டி வச்சுட்டேன். வடிகட்டி வச்சதை இப்போ இதில் போட போகிறேன். கொதிச்சிட்ருக்கு. இப்போ அரிசி அதில் எடுத்து போட போகிறேன். உடனே கலக்கி ஒன்று வெயிட் போட்டுட்டேன். இப்போ ஃபுல் ஃப்ளேமில் இருக்குது. இப்போ கொஞ்சம் சவுண்டு வரும் பொழுது கேஸை வந்து லோக்கும் மீடியத்துக்கும் நடுவில் வைக்கணும். அப்புறம் கரெக்டாக 7 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடுங்க. 7 நிமிஷம் வச்சுருக்கேன். பாருங்கம்மா, இப்படி வெந்திருக்கு. மசாலாலாம் மேலே இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும், இதை இப்படி அழுங்காமல் பாருங்கள், இப்படி கலரி விடணும். இப்படி கலரி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. நல்லா தம்மாயிரும். சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சிக்கன் பிரியாணி, கோழி சுக்கால் வறுவல், அதுக்கப்புறம் வெங்காய ரைத்தா பண்ணியிருக்கேன். இந்த ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து போடுங்க. அப்புறம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய குந்தவி குக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு புதிய சுவையான ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.